இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பென்ட்ரைவை பூட் பண்ண போகிறேன். பென்ட்ரைவ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கேலி லினக்ஸையும் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ன்றதை கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற வீடியோவை. அதே மாதிரி காலி லினக்ஸ் எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறதுன்றது அஃபிஷியல் சைட் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுக்கு தகுந்ததை நீங்கள் 64 பிட் வேணுமோ இல்லை 32 பிட் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 2.4லேருந்து 3 GB கிட்ட வரும் டவுன்லோட் சைஸு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறங்க. ஜென்ரலாக காலி லினக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பென்ட்ரேஷன் டெஸ்டிங் அதுக்காக யூஸ் பண்ணுற ஓஎஸ் இது. இதில் எல்லா ஹேக்கிங் டூல்ஸுமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பட் இது நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே ஹேக் பண்ணலாம். ஹேக்கிங் ஓஎஸ் தான் இது. பென்ட்ரேஷன் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ஓஎஸ் இது. பேசிக்காக இது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான். யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, இது பூட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் பூட் ஆனதுக்கப்புறம் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு F12 மெனு அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பென்ட்ரைவ் USB HDD அதை கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிடுங்க, இங்கிலீஷ் அப்படின்னு.
நெக்ஸ்ட்டு நம்மளோட லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். நான் இந்தியா அப்படின்றத கொடுத்துட்றேன். அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ் கீபோர்ட் டைப் எது அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ டு நாட் கான்ஃபிகர் த நெட்வொர்க் அட் திஸ் டைம் கொடுத்துருங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அது இப்போ அவசியம் இல்லை. அது இப்போது யூசர் ஹோஸ்ட் நேம் கொடுக்குறோம், அது காலின்றது அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு யூசர் நேம் நம்ம நேமை கூட கொடுத்துக்கலாம். நான் என் சேனல் நேம் கொடுத்துட்றேன். அப்புறம் பாஸ்வேர்ட் உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடலாம். நான் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிஸ்க்ஸை வந்து டிடெக்ட் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் மேனுவல்ன்றதே கொடுத்துருங்க. நீங்கள் கைடட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அலர்ட் பண்ணிக்கும். மேனுவலில் போயிட்டு நான் பிரித்து வச்சுருக்க பார்ட்டிஷன்ஸை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நான் ஆல்ரெடி 31.5 GB ஒரு பார்ட்டிஷன் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை தான் செலக்ட் பண்ணி அதில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அரௌண்ட் 30 GB நம்மளுக்கு அதிகம் தான். பிகாஸ் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது, எல்லாம் கேபி சைஸில் தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஃபுல்லாகவே நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதில் ஆல்ரெடி விண்டோஸும் ஒன்று வச்சுருக்கேன், டியூவல் பூட்டாக யூஸ் பண்ணிப்பான். விண்டோஸும் பூட் பண்ணிக்கலாம், இந்த லினக்ஸையும் நம்ம பூட் பண்ணிக்கலாம், எது வேணுமோ. கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போவும் அந்த கண்டினியூ ஆப்ஷன் தெரியல எனக்கு. ஓகே, அந்த பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே EXT ஜேர்னலிசம், அது ஜேர்னலிங் ஃபைல் சிஸ்டம்ன்ற கொடுத்துட்றேன். மவுண்ட் ஆப்ஷன் ரூட் கொடுத்துருங்க. அது பூட்டபிள் ஃப்ளாக் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. இது என்ன பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்றோம். அவ்வளோதான். கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் வீடியோவை, ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஒரு 40 minutes கிட்ட ஆகும் இன்ஸ்டால் ஆக. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற வீடியோவை.
இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் க்ரப் பூட் லோடர் வந்து வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. பிகாஸ் 2 OS இருக்கும்போது க்ரப் பூட் லோடர் இருந்தால் தான் நம்மளால் வந்து ரெண்டுத்தையுமே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எது வேணுமோ வேணுன்றப்ப நம்ம அது கொடுத்து உள்ளே போய்க்கலாம். அது வந்து எதில் இன்ஸ்டால் பண்ணுறோன்னு கேட்கும். இதில் கீழே இருக்கிறது வந்து ஹார்ட் டிஸ்க்கு, கீழே ஜெனரிக்ன்றது வந்து என்னோடய ஃப்ளாஷ் ட்ரைவு. நான் வந்து ஹார்ட் டிஸ்க்லேயே கொடுத்துட்றேன். அது எனக்கு பின்னாடி போயிட்டு கோ பேக். எஸ் கண்டினியூ. இப்போ செகண்ட் இருக்குல்ல அதே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுவோம். இதுதான் க்ரப் பூட் லோடர். அதை காலி லினக்ஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்புறம் நான் வச்ச பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண போகிறேன். 1 2 3 4 அப்படின்னு. நான் இங்கே நம்பர் லாக் இருக்கிறத பார்க்கல, அப்படியே டைப் பண்ணி என்டர் அடிச்சுட்டேன். இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக டெஸ்க்டாப் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே கஸ்டமைசபிள் தான். நம்மளுக்கு எப்படி வேணுமோன்றது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதில் அப்ளிகேஷன்ஸில் பாருங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டு தான். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம டெர்மினலில் எல்லாமே பண்ணுவோம். ஓகே, நான் ரீபூட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு விண்டோஸையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். நான் விண்டோஸ் 7 கொடுத்துட்றேன். ஓகே, விண்டோஸ் 7 இப்போ பூட் ஆகுது. அவ்வளோதான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you all in the next video. Bye.